நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் எக்கனாமிக்ஸ்ட் தாமஸ் பிராங்கோ நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் போர், இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுல அழிவு ஏற்படுது. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆர்மோஸ் என்ற அந்த நீர்ப்பரப்பை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 80% எண்ணெய் அந்த வழியா தான் வந்தாகணும். இதுல என்ன பெரிய பாதிப்பு ஏற்படும்? எந்தெந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும்? முதல்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு போர் என்பது மனித குலத்திற்கு ஒரு அழிவு. என்றைக்குமே போர் வரக்கூடாது. அதனாலதான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல ஒரு பாடல் தொடர்ந்து பாடுறது உண்டு. உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம், வேண்டும் சமாதானம் சொல்லு. சமாதானமாக இருக்கும்போது தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், பொருளாதாரம் வளரும். இப்போ நடந்திருக்கக்கூடிய யுத்தம் என்பது ஒருதலை பட்சமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். ஈரான் அணு ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கு, அணுகுண்டுகள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய தாக்குதல். அந்த நடத்திய தாக்குதல்ல இதுவரை வரலாற்றுல இந்த மாதிரி இல்லாத ஒரு தவறு நடந்திருக்கிறது. இது ஒரு காட்டுமிராண்டித்தனம். ஒரு நாட்டினுடைய அதிபரை, மத தலைவரை, 86 வயசு தலைவரை அவருடைய குடும்பத்தோட கூண்டோட குண்டு வீசி தாக்கி கொண்டிருக்கிறார். விளைவு இன்னைக்கு ஈரான் எதிர் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. அந்த எதிர் தாக்குதல் பல நாடுகளை பாதிக்கும். அந்த பாதிப்புல ஒன்றுதான் இந்த பெட்ரோலிய விலை என்பது. ஒண்ணு, நாடுகளுக்கு இடையே உள்ள போக்குவரத்து, குறிப்பாக கப்பல் போக்குவரத்து குறையும் போது எண்ணெய் உற்பத்தி அதுவும் பாதிக்கும். எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு கொண்டு வருவது என்பதும் பாதிக்கும். இப்ப ஏற்கனவே துறைமுகத்தை மூடியாச்சு. அபுதாபியில் இருக்கக்கூடிய துறைமுகம் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறைமுகங்களும் மூடப்படும் போது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதுல ஒரு முக்கியமான ஒன்றுதான் நீங்க சொன்ன ஹார்மோஸ். ஹார்மோஸ் ஒரு யுஏஇக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு குறைந்த அளவுக்கு தண்ணீர் போக்குவரத்துக்குள்ள இடம். அதனுடைய விரிவடைவு என்பது 33 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. ஆனால் கப்பல் போகக்கூடிய ஆழமான பகுதின்றது ஒரு 2 மைல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 2 மைலும் உள்ள ஒரு தடை வந்தாச்சுன்னு சொன்னா கப்பல்கள் போக்குவரத்து என்பது பெரிய அளவுல பாதிக்கப்படும். பல்வேறு நாடுகளுக்கான தளவாடங்கள், எண்ணெயாக இருக்கலாம், கேஸா இருக்கலாம், பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், கோலா இருக்கலாம், நிலக்கரியா இருக்கலாம், இது எல்லாமே அந்த வழியாக கொண்டு போகப்படுகிறது. அதுல என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு ஹோர்மஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டது. ஈரானுடைய கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அமெரிக்கா அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஹோர்மஸ் ஜலசந்தியில வச்சு அந்த கப்பல்களை அழித்தா கூட அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா கப்பல் அங்க மூழ்கி கிடந்தாச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு நீங்க வேற கப்பல், புதிய கப்பல் போகவே முடியாதே. இதனுடைய விளைவு இன்னைக்கு உத்தேசமாக என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, பெட்ரோலிய பொருட்கள், கேஸினுடைய விலை என்பது கடுமையாக உயரும். நேற்று பழைய விலையிலிருந்து 2% கூடியிருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த குரூட்லயே 3 விதமான குரூட் இருக்கு. ஒன்னு WTI குரூடுன்னு சொல்றாங்க, இன்னொன்னு மர்பன் குரூடுன்னு சொல்றாங்க, இன்னொன்னு பிரெண்ட் குரூடுன்னு சொல்றாங்க. WTI குரூடு நேற்று இன்னைக்கு விலைக்கு வித்தியாசம் பார்க்கும்போது இன்னைக்கு $73.17.
இது நேற்று இருந்ததை விட 9.18% விலை கூடியிருக்கிறது. மொர்பன் குரூட் நேற்றை விட 11.34% விலை கூடியிருக்குது. இன்னைக்கு $82.66 உயர்ந்துருச்சு ஒரு பேரலுக்கு. பிரெண்ட் குரூட் 9.83% கூடியிருக்கிறது. இன்னைக்கு $80.03 உயர்ந்திருக்கிறது. சார், இந்த போர் தொடர்ந்தால் கிட்டத்தட்ட லிட்டருக்கு $50 உயரும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம். எவ்வளவு நாள் தொடர்ந்தா எவ்வளவு விலை உயரும்? அதாவது மிக விரைவில் இந்த குரூடனுடைய விலை என்பது இன்னைக்கு சராசரி $80 இருக்கிறது $100 கூடிரும் அப்படின்றாங்க. $100 கூடும்போது நம்ம நாட்டை பொறுத்தவரையில அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். காரணம், நம்ம இந்தியாவினுடைய பண மதிப்பு என்பது குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 50 ரூபாய் வரைக்கும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்படி கூடும்போது மொத்த பொருளாதாரம் பாதிக்கும். அது ஆயிலோட நிக்க போறது இல்லை. என்டையர் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்துக்கானது, அதே மாதிரி பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது, காய்கறி உட்பட எல்லாத்துக்குமே விலை கூடிரும். அது பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, பணவீக்கத்தை உருவாக்கும். தங்கத்தினுடைய விலையும் உயரும் சொல்றாங்களே சார். கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் ஒரு கிராமுக்கு தங்கத்தின் விலை உயர இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? தங்கத்தினுடைய விலை ஏற்கனவே கூடிட்டே போயிட்டு இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நேற்று மட்டும் 2% விலை கூடியிருக்கிறது. இந்த யுத்தம் தொடர்வதாக இருந்தால் இன்னும் கூடுதலாக கூடும். என்ன அடிப்படையிலன்னு நம்ம பார்க்கணும். ஒண்ணு டாலர் விலை மேலே கீழே இறங்கும் போது டாலரின் மீதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து டாலர்ல பணத்தை போடுறதுக்கு பதிலாக தங்கத்துல, வெள்ளியில மூலதனத்தை போடுறாங்க. குறிப்பாக மத்திய வங்கிகள், நம்ம நாட்டை பொறுத்தவரையில அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேகரித்து வைக்கும் போது அதுல ஒரு கணிசமான பகுதியை டாலர்ல வச்சிருந்தாங்க. இப்ப இந்த டாலருக்கு பதிலாக தங்கம் வாங்கி சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி பல நாடுகளுடைய வங்கிகள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விலை நம்ம கூடுதல் வாங்க விலை கூடிக்கிட்டே போகும். நம்ம விற்க ஆரம்பிச்சோம்னா விலை குறைஞ்சிட்டே வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல மக்கள் பணம் வச்சிருக்கக்கூடியவங்க நம்ம எங்க கொண்டு அதை பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு பார்க்கும்போது பேங்க்ல போய் டெபாசிட் போட்டா அதுக்கு வட்டி குறைவாக கிடைக்குது. இன்னொரு பக்கத்துல அதுக்கு டாக்ஸ் பிடிச்சுக்கிடுறாங்க. அதை விட நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு சொன்னா 2 ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கு. ஒண்ணு நிலத்துல நீங்க மூலதனம் போடும்போது கூட அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். தங்கத்துல வாங்கக்கூடிய நேரத்துல இப்போ டாக்ஸ் இருந்தா கூட இன்னைக்கும் தங்கம் டாக்ஸ் இல்லாமல் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கு. அப்படி வாங்கி சேர்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள் கூடுதலாக தங்கம் வாங்க தங்கத்தினுடைய விலை கூடும். அதனால நீங்க சொன்ன 25,000 ரூபாய் வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போர் நின்னதும் அது கொஞ்சம் குறையும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? ஷேர் மார்க்கெட்ல ஏற்கனவே கொஞ்சம் வீழ்ச்சி வந்திருக்குது. 2 ஷேர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. துபாயினுடைய ஷேர் மார்க்கெட்டும் அபுதாபியினுடைய ஷேர் மார்க்கெட்டும் இப்போதைக்கு தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கூடுதலாக டிரான்சாக்ஷன் நடக்கிறது. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இப்போ லண்டன், யூகே, இங்கிலாந்து நாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதிராக அங்க குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க மக்கள். அமெரிக்காவில் அதே மாதிரி யுத்தத்துக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும்போது ஒன்று மக்கள் கோபத்தினாலேயே அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை விட்ரா பண்றது. இன்னொன்னு, இது அன்பிரடிக்டபிள் ஆயிருது. நம்ம போடக்கூடிய மூலதனம் எவ்வளவு நாளைக்கு
நமக்கு லாபம் தரும் என்று சந்தேகம் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டு இருக்கக்கூடியவங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு பதிலாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு நோக்கி மாறுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய விலைகள் குறையும் போது அது எல்லா பங்கு சந்தையும் பாதிக்கும். இன்னைக்கு பெரிய மூலதனம் போடுறது வந்து அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ், அதுலயும் ஒரு சிலர். இன்னொரு பக்கம் நம்ம நாட்டை பொறுத்தவரையில இதுல பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள். அவங்க ஸ்டாக்ல மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்ப என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா, உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு, ஆபத்துக்கள் வந்திருக்கு, பொருளாதாரம் சீர்குலைய போகுது அப்படின்னும் போது நாம ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறதுக்கு பதிலாக அந்த பணத்தை தங்கத்துல ஏன் போடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை விற்க ஆரம்பிக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து விலை குறைஞ்சு போகும். அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு உலகம் முழுவதும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான சிக்கல் வரும் மக்களுக்கு? இது நாட்டுக்கு நாடு வேறுபடும். இப்ப நம்ம நாட்டை பொறுத்தவரையில இன்னைக்கும் பங்குச்சந்தையில மூலதனம் போடக்கூடியது ஒரு 3% மக்கள் தான். சாதாரண மக்கள் வந்து மூலதனம் போடுறது 3% தான். இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் போடுது, அதே மாதிரி பொதுத்துறை வங்கிகள், ரிசர்வ் பேங்க், இவங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்ஐசி கணிசமாக. அப்போ இதுல வந்து இந்த 3% பேருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது, கொஞ்சம் நஷ்டம் வரும், இல்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா லாபம் கூட வரலாம். இன்னும் மற்ற நாடுகள்ல எப்படி இல்லை, 10%, 15% எல்லாம் வந்து பங்குச்சந்தையில போடக்கூடியவங்க இருக்காங்க. சில நாடுகள்ல 40% மக்கள் வந்து பங்குச்சந்தையை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். அதோட முக்கியமாக இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள். அது சிலர் தனிநபராக இருப்பாங்க, பெரும்பாலானவர்கள் குழுமங்களாக இருக்காங்க, கூட்டாக செயல்படுறது. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க போடுறது அப்படின்றதுல அவங்களுக்கு தயக்கம் வரும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல்ல இன்னைக்கு போட முடியாது, ஏன்னா அன்பிரடிக்டபிள், என்ன நடக்குன்னு தெரியாது. ஈரான்ல போட முடியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. அமெரிக்காவில் போட முடியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படின்னும் போது அவங்க மாற்று பங்கு சந்தைகளை தேடுவாங்க. யூரோப்பாவாக இருக்கலாம், ஆசியாவாக இருக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இப்போ நம்பிக்கை தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது. காரணம் இந்த போர்ல இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது பலருக்கும் ஒரு நம்பிக்கை இழக்கும் சூழலை உருவாக்கி இருக்கு. ஸோ அதனால இந்த பங்குச்சந்தையில் கூடுதல் பாதிக்கப்படக்கூடியது வந்து இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸா இருக்கிறவங்க தான். அதனால அவங்கள பற்றி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார், பல்வேறு விஷயங்களை குறிப்பா ஈரான் போரால என்னென்ன விலை உயர்வு, மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பத்தி மிக தெளிவா நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.